Hi friends, this is Karthika from Sri Sai Monis TNPSC Academy. இன்னைக்கு இந்த டேட்டில் வந்துட்டு நம்ம 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் வந்து பார்க்குறதா சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ மட்டும் பெண்டிங்கு, இப்போ நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? அதையும் சேர்த்து படிச்சிருங்க. ஓகேவா? பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏன்னா கலை சொற்கள்லேருந்து நம்மளுக்கு 10 மார்க் கிட்ட வரும், 10 கொஸ்டின்ஸு, 10 to 15 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். ஸோ வந்துட்டு அதை நம்ம ஈஸியானது தான், நம்ம ஈஸியாக அதை வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதை வந்துட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்துட்டு நான் ஹேண்ட் ரிட்டனில் ரைட் பண்ணது, சரியா? கொஞ்சம் இதை பார்த்து அப்படியே நீங்களும் தனி நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், கிளாக் வைஸ் அப்படின்னா வலஞ்சுழி. கிளாக் வைஸ் என்ன வலஞ்சுழி. நம்ம என்ன நினைக்கக்கூடாது, வலப்புறம். கிளாக் வைஸ் அப்படின்னே டக்குன்னு போயிட்டு கடிகார சுற்று அப்படின்னு கண்டிப்பாக அதில் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம கடிகார சுற்றுன்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. கிளாக் வைஸ் அப்படின்னா வலஞ்சுழி. இன்டர்நெட் அப்படின்னா இணையம். சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி. ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சுழி. சரியா? நம்ம என்ன செய்யணும், கடிகார சுற்று. அது வந்து நம்ம என்ன செய்வோம், கிளாக் வைஸ் அப்படின்னா கடிகார சுற்று அப்படின்றத நினைப்போம். ஆன்டி கிளாக் வைஸ்னால் எதிர் கடிகார சுற்று அப்படி தான் நம்ம நினைப்போம். பட் வந்து அது கரெக்டான ஆன்சர் கிடையாது. அந்த ஆன்சரையுமே நம்மளுக்கு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது, கிளாக் வைஸ் அப்படின்னா வலஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இளஞ்சுழி. ஓகேவா? வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல். டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடுதிரை. டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடுதிரை. ஆப் அப்படின்னா செயலி. இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். கான்டினென்ட் அப்படின்னா கண்டம். கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்ப நிலை. வெதர், இப்போ கிளைமேட்டு வெதருக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸு, நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக படிச்சுக்கணும். சரியா? மைக்ரேஷன் அப்படின்னா வலசை போதல். சான்ச்சுரி அப்படின்னா புகலிடம். கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு புலம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை, அதாவது எனக்கு குட்டியாக எழுதியிருக்கேன், செயற்கை நுண்ணறிவு குட்டியாக எழுதியிருக்கேன். சேட்டிலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு. எஜுகேஷன் அப்படின்னா கல்வி. பிரைமரி ஸ்கூல் அப்படின்னா தொடக்கப்பள்ளி. ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா மேல்நிலைப்பள்ளி. லைப்ரரி அப்படின்னா நூலகம். எஸ்கலேட்டர் அப்படின்னா மின்படிக்கட்டு. லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி. இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடு. லைப்ரரி அப்படின்னா நூலகம். புக் அப்படின்னா மின்னூல். வெல்கம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், வணக்கம் அப்படின்ற அதெல்லாம் கிடையாது. வெல்கம் அப்படின்னா நல்வரவு. ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை. அடுத்து வந்து ஸ்கல்ப்சர்ஸ், SCULPUTERS, ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள். சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. ஓகேவா? அடுத்து மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. கொமாடிட்டி அப்படின்னா பண்டம். ஃபெரரிஸ் அப்படின்னா பயணப்படகுகள். அடுத்து வந்துட்டு ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். HERITAGE, ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம். என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவர். அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். கன்சூமர் அப்படின்னா நுகர்வோர். மெர்சன்ட் அப்படின்னா வணிகர். பேட்ரியாடிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு. ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளஞ்செஞ்சிலுவை சங்கம். ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரணியர். சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக பணியாளர். சோசியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர், சமூக சேவகர்னு போட்டுறக்கூடாது. சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக பணியாளர். ஹியூமானிட்டி அப்படின்னா மனிதநேயம். மொரை அப்படின்னா கருணை. மெர்சினாலும் கருணை தான், மொரை அப்படின்னாலும் கருணை தான். டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நோபல் பிரைஸ் அப்படின்னா நோபல் பரிசு. லாரி அப்படின்னா சரக்குந்து. இவ்வளவு தான், 59 தான். ஓகேவா? இது ரொம்ப 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 ஈஸி. இதை இன்னைக்கு முடிச்சுட்டு நீங்கள் தூங்க. ஓகேவா? கலந்து என்ன பார்த்துருக்கோம், 5 திருக்குறள் பார்த்துருக்கோம். அடுத்து வந்துட்டு 50 கொஸ்டின்ஸ் இன்றைக்கி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எவ்வளோ படிச்சிருக்கோம், 50 கொஸ்டின்ஸ் வந்துட்டு யூனிவர்சிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 50 படிச்சிருக்கோம். அடுத்து வந்து பாலிட்டில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ 6th இயல் 1 இருக்கக்கூடிய திருக்குறள் சொல்லிவிட்டு மேக்ஸ் வீடியோ இருக்குது. மேக்ஸில் என்னது எந்தெந்த சம்மெல்லாம் நீங்கள் இப்போ அடுத்த வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு நம்மளுக்கு இதே கரெக்டாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டெய்லி இதே படிச்சுட்டே வாங்க. ஈஸியாக நம்ம ஜாபுக்கு போயிடலாம். ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ. திஸ் இஸ்
கார்த்திகாபுரம் ஸ்ரீ சாய்மனிஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. தேங்க்யூ.